மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் இப்படி இருக்க போகுது. 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். யாரோ என்னவோ நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டானுங்க, அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த டிசம்பர் மாதம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஒரு அடி அடிக்கிறானே உங்களுக்கு ஒன்றுமா கோவம் வரல அப்படின்னா எப்படி அடி வாங்கி நிற்கிறீங்க, பாட்சா பாரு பாட்சா பாரு. அந்த மாதிரி 6ஆம் இடத்துல பால்வடியும் முகத்தை பாரு. ஒரு காலத்தில் அவன் யார் தெரியுமா, அவன் எப்படி இருந்தவன் தெரியுமா, போதும் அந்த பிளாஷ்பேக்கே வேணாம். ஒரு மனிதன் கடன் அடைக்கிறதுங்கிறது அவனுக்கு நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதை மனசோடு வச்சுக்கணும். அது 4 பேர்கிட்ட சொல்லி மனதை புண்படுத்தி அவங்க ஒய்ஃப்ட்டு அடி வாங்கி வைக்கக்கூடாது. அப்போது இவர் உங்களுக்கே வந்து அப்டேட் பண்ணிட்டு போவாங்க, நான் கடன் அடைச்சிட்டேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இட்லி கடை தான் வச்சுருந்தேன், இப்போ நான் ஒரு பெரிய இரும்பு கடை வச்சுட்டு சரிடா வச்சுக்கடா, இப்போ நான் 2 வீடு கட்டிட்டேன், நம்மளை வயிற்றுச்சலை குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத நண்பர்கள்ட்ட பேசக்கூடாது, தேவையில்லாத எதிரிகள்கிட்ட உருவாவாங்க. ஏதோ ஒன்று போட்டான் சோசியல் மீடியாவில், ஏதோ ஒன்று போட்டு தொலைஞ்சான் போ அப்படின்னு விட்டு போயிடும். அப்போ நிறைய பேர் நமக்கு எதிரிகள், கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், தெரியாத எதிரிகள் நிறைய பேர் உருவாக்கிப்போம். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. சரி, அப்போ போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு, பிரச்சனை எல்லாம் தேடி வரும். நண்பனுக்காக ஜாமீன் போடுறது, நண்பனை கூட்டு போய் காப்பாற்றுறது, வாடா என் கூட பைக்கில் உட்காந்துக்க, ஒன்று கொண்டு போய் ஊருக்குள்ளேயே விட்டு வந்துடுறேன், இந்த வீர சாகசம் பண்ணுறது, எதையாவது பண்ணிங்கன்னா போகிற வழியே மாட்டிக்குவீங்க. மிதுனராசிக்காரர்கள் டிசம்பர் மாதம் வேலை உண்டா, நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜ. நான் சொன்ன மாதிரி இந்த பாஷா வேண்டாம், மாணிக்கமாக இருங்க. இந்த அடுத்து வருகின்ற வருடம் சூப்பராக இருக்கும். டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, வருஷத்துடைய கடைசி மாத பலன். இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணுன்னா 2026 தான் போகணும். இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது, அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது. இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. இந்த மாதம் 4 ராசி அப்போ போகுது. அப்போது இவர்கள் தரும் நற்பலன்கள் எல்லாம் என்ன, இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன வருமான வளங்களை தரப்போகிறது, நலங்களை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் வந்து குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் இப்படி இருக்க போகிறது. அதாவது நண்பர்களே, ஒரு மனிதன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இந்த வியாதி கடன் கஷ்டங்கிற இடத்துல யாரெல்லாம் போய் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், 3 கூடிய சூரியன், அந்த பக்கம் செவ்வாய், அவர் ஆட்சி, வெரி குட். இந்த பக்கம் 5 கூடிய யோகாதிபதி சுக்கிரன், ராசிநாதன் புதன், எல்லாருமே. நான் யார் தெரியுமா, நான் தாண்டா முதல் அண்ணன், கொட்டல் பிடிங்கி நான் தாண்டா 2வது அண்ணன். ஐயா பேரெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாரும் 6ஆம் இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க நண்பர்களே? ஒன்றும் இல்லாத கேஸில் போய் மாட்டிக்கிறதுனா அது இதுதான், ஒன்றுமே இல்லாத கேஸு. யாரோ என்னவோ நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டானுங்க, அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த டிசம்பர் மாதம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாரோ என்னவோ எவனோ பண்ண தப்புக்கு நம்ம நம்பரை ரெஃபரன்ஸ்னு கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம நண்பர்கள்லேயே பர்சனல் ஒன்று வாங்கிட்டு நம்மளே கேட்காம நம்ம நம்பரை கொடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கான். சமீபத்தில் கூட இந்த பஜாஜ் ஃபினான்ஸாக ஏதோ ஒன்று, அதில் இப்படி தான் யாருன்னே தெரியாமல் ஒருத்தர் என் நம்பர் போட்டுவிட்டு போயிட்டான். அப்போ அவங்க ஃபோன் பண்ணி, உங்களுக்கு இவர் நல்லா தெரியுமாமே, அவர் தான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியாதுங்க, என்னடா இப்படி முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. யார்கிட்டையாவது பழகினா நம்பர் ரெஃபரன்ஸில் போட்டால் ஒருத்தனை டென்ஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது இது வழியில் போகிற, இந்த வழியில் கிடைக்கிறத எடுத்து வாயில் போட்டுக்கிட்ட மாதிரி தான். அப்போ 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கம்முன்னு இருக்கும், எந்த பிரச்சனையும் போகக்கூடாது. ஏதாவது ஒரு க்ரௌடு அந்த பக்கம்னா நம்ம தான் யார், நம்ம தான் ஆட்டோக்கார மாணிக்கம். நம்ம போயிட்டு இருக்கும்போது கூட்டம் வந்துன்னா நம்ம ஆட்டோ லெஃப்ட் அடித்து அந்த பக்கம் போயிடும். நமக்கும் கூட்டத்துக்கு அலர்ஜி, சண்டைக்கே போக மாட்டோம். எவ்வளோ அடி அடிக்கிறானே உங்களுக்கு ஒன்றுமா கோவம் வரல அப்படின்னா எப்படி அடி வாங்கி நிற்கிறீங்க, பாட்சா பாரு. அந்த மாதிரி 6ஆம் இடத்துல பால்வடியும் முகத்தை பாரு. ஒரு காலத்தில் அவன் யார் தெரியுமா, அவன் எப்படி இருந்தவன் தெரியுமா, போதும் அந்த பிளாஷ்பேக்கே வேணாம்.
எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, 6ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி தான், முதல் அண்ணன் சூரியன், 2வது அண்ணன் சுக்கிரன், 3வது அண்ணன் புதன். நண்பர்களே, நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் இதில் இருக்க சீரியஸ்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம ஒய்ஃபு இப்போ தான் வந்து இயர் எண்ட் ஆகிடுச்சு, இந்த வருஷம் கூட நீ ஒன்றும் வீடு கட்டல, கார் வாங்கலாம், வண்டி வாங்கலை சொல்லிகிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து நம்ம கூகுளில் வேலை கிடைச்சதுன்னு நம்ம ஒய்ஃபோட தங்கச்சியோ தம்பியோ வந்து நமக்கு என்ன மாமா நான் சுவிட்சர்லாந்து போகலான்னு இருக்கேன். சுவிட்சர்லாந்து போறியா? ஆமாம், அங்கே அதான் உங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு. அக்கா மாமா வர சொல்லுங்கள், ஆசீர்வாதம். அவரெல்லாம் தேவையில்லை, நானே ஆசீர்வாதம் பண்ணுறேன் போ. அந்த மாதிரி என்ன நம்மளை எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த 6ஆம் இடத்துல ஏன்டா நீ வேறு வைத்தறிச்சலை கொட்டிக்கிற? அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்படியோ மச்சான், இந்த வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு என் கடனெல்லாம் அடைச்சிட்டேன்டா, ஏய் கம்முனிடுறா, அவளே என்ன பாயிண்ட்டுக்கு என்ன திட்டுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கா, என் பிரச்சனை நான் ஃபுல்லாக அடைச்சிட்டேன், இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். நண்பர்களே, ஒரு மனிதன் கடன் அடைக்கிறதுங்கிறது அவனுக்கு நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதை மனசோடு வச்சுக்கணும். அது 4 பேர்கிட்ட சொல்லி மனதை புண்படுத்தி அவங்க ஒய்ஃப்ட்டு அடி வாங்கி வைக்கக்கூடாது. அப்போது இவர் உங்களுக்கே வந்து அப்டேட் பண்ணிட்டு போவாங்க, நான் கடன் அடைச்சிட்டேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இட்லி கடை தான் வச்சுருந்தேன், இப்போ நான் ஒரு பெரிய இரும்பு கடை வச்சுட்டு சரிடா வச்சுக்கடா, இப்போ நான் 2 வீடு கட்டிட்டேன். நம்மளை வயிற்றுச்சலை குடிக்கிறதுனே வந்து சொல்லுவாங்க. காரணம் என்ன? அப்போ தானே நம்ம ஒய்ஃப்ட்ட மத்தியானம் இந்த கறி எடுத்து சாப்பிட்லான்னு இருந்தேன், போச்சா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஒய்ஃபுக்கு கீ பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தேவையில்லாத நண்பர்கள்ட்ட பேசக்கூடாது, தேவையில்லாத எதிரிகள்கிட்ட உருவாவாங்க. ஏதோ ஒன்று போட்டான் சோசியல் மீடியாவில், ஏதோ ஒன்று போட்டு தொலைஞ்சான் போ அப்படின்னு விட்டு போயிடணும். நம்ம என்ன பண்ணுறோம்? தெருவில் நடந்து போகிறோம், ஏதோ நாய்கள் குலைக்கிறது, உட்காந்து நாய்கிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. எதுக்கு என்னை பார்த்து குலைச்சேன், உனக்கு தெரியுமா நான் இந்த எவ்வளோ பெரிய நல்லவன் தெரியுமா? இப்போ ரொம்ப முக்கியம், இப்போ இதுக்கிட்ட சொல்லி என்ன ஆகுது? அந்த மாதிரி தான். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் எமோஷனல்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்போ நிறைய பேர் நமக்கு எதிரிகள், கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், தெரியாத எதிரிகள் நிறைய பேர் உருவாக்கிப்போ. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. நீ நினைக்கிறவன்லாம் எனக்கு எதிரி கிடையாது. நீ என்னை எதிரி நினச்சிக்க, அதனால் நான் உனக்கு எதிரி கிடையாது. நான் யாரை நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி, புரியுதா? நீ என்னை எவன் வேணால் எதிரி நினச்சிக்க, இதில் உறுதியாக இருங்க. சரி, அப்போ போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு, பிரச்சனை எல்லாம் தேடி வரும். நண்பனுக்காக ஜாமீன் போடுறது, நண்பனை கூப்பிட்டு போய் காப்பாற்றுறது, வாடா என் கூட பைக்கில் உட்காந்துக்க, உன்னை கொண்டு போய் ஊருக்குள்ளேயே விட்டு வந்துடுறேன்னு இந்த வீர சாகசம் பண்ணுறது, எதையாவது பண்ணிங்கன்னா போகிற வழியே மாட்டிக்கிங்க. ஸோ அதனால் என்னென்னா, தயவுசெய்து புரிந்துக்கொள்ள, மிதுன ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதம் வேலை உண்டா, நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜ. நான் சொன்ன மாதிரி இந்த பாஷா வேண்டாம், மாணிக்கமாக இருங்க. இந்த அடுத்து வருகின்ற வருடம் சூப்பராக இருக்கும். ஸோ டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எண்ட் ஆஃப் பாயிண்டில் 31 நாட்களில் நடக்கப் போகின்ற மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் என்று பார்க்க போகிறோம். 30லேருந்து 31 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தடுமாற்றம் அடைஞ்சீர்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுன்னு கஷ்டப்பட்டீங்களோ அத்தனையும் கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. ஜென்மத்தில் அமர்ந்த குரு 2ஆம் இடத்துக்கு அதிசாரமாக சென்றுட்டார். அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, எப்பொழுதுமே வந்து தனம், வாக்கு, குடும்பம், ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் குரு பகவான் தனக்கு பிடித்தமான வீட்டுக்கு சென்று. அதான் விஷயம். ஏன்னா கடகராசி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா ராசியும் பிடிக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி கடகராசி. அப்போ தன்னுடைய பிடிச்ச வீட்டுக்கு போய் உட்காந்துட்டார். அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நம்முடைய மிதுன ராசி என்பவர்களில் யாரெல்லாம் சொந்த தொழில் செஞ்சுட்டு தொழிலை விட்டுட்டு ஓடிடுவோமா, இவங்க டார்ச்சர் தாங்க முடியல, நம்ம எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல, தொழிலுடைய அங்கீகாரமே நமக்கு அப்படியே தலையில் போட்டுருச்சே, நான் ஒரு 5-7 வருட காலமாக தொழிலில் ஸ்டாண்டர்டாக இருந்த என்ன இந்த ஒரு வருஷத்தில் என் தொழிலே ஒரு பெரிய லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு, பரம்பரையாக தலைமுறையாக தொழில் செய்து ஒரு அங்கீகாரம் பெற்ற நம்முடைய மிதுன ராசிக்காரங்க இப்போ தொழிலில் பேரை கூட சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு தொழில் சார்ந்த விஷயங்களை கூடவே இருந்து
அனுபவ பாடங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட வளர்ந்துக்கிட்ட ஒரு கடா உங்களையே மார்பில் முட்டின மாதிரி முட்டிக்குது. அப்போ உங்களோட தொழிலில் ஒரு ஆட்டம் கொடுக்குது. ஆனால் இருந்தாலும் அதான் சொல்ல, ஒரு கால் 2 கால் போயிடுச்சு, இன்னும் 2 காலை வச்சு அப்படியே நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டர்டாக உட்காரணுமே. அப்போ எப்படி உட்காரலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் யோசிச்சுருக்கீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய தொழிலில் நான் எப்படி ஒரு உட்காந்துருக்க நாற்காலிக்கு 4 கால் முக்கியமோ, அதே மாதிரி இந்த தொழிலுக்கு நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டாண்டர்டு உருவாகும். உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். எல்லாமே கிரகத்தை டச் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கிரகங்களுடைய ரீதியாக உங்களுக்கு கிடைக்க போகின்ற அற்புதமான செயல்பாடுகள். ரெண்டாவது, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து அவர் டைரெக்டாக வந்து விருச்சக ராசியை பார்க்கார். இப்போ விருச்சகம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் பார்வை இல்லாதனால நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னும் 3 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த ஒரு 3 வருஷமாகவே போராட்டம் தான். சில பேர் போடுவீங்க, ஐயா 30 வருஷமாகவே போராடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்டத்துக்கெல்லாம் மெயின் காரணம் யார்? உங்களுடைய மனிதாமானம் என்ற ஒரு வார்த்தை தான். நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை 4 பேர் நல்லா தெரிஞ்சுக்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்க காசு அதை நம்ம 4 பேருக்கு தானம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம சொல்லாலும் செயலாலும் பொருளாலும் அள்ளி கொடுக்குற ஒரு நபராக இருந்த உங்களை இப்போ என்ன பண்ணுறாங்க? நிறைய டார்ச்சர், நிறைய மன அழுத்தம், ஏன்டா இருக்கோங்கிற நிலைமைக்கு நீங்கள் போயிட்டீங்க. சில அன்பர்கள்லாம் தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் ஏதாவது பார்ப்போமான்னு தேட வேண்டிய சூழ்நிலாம் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் காரணம் என்னையை பொறுத்தளவு உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குருவுடைய பரிபூர்ண பார்வை இல்லை. அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இது உங்களுக்காக வாங்கிய கடனா இல்லை உங்களை கூடவே இருந்து குளிப்பறித்த நபர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த கடனான்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் கடனில் சிக்கி தவிச்சிங்க. ஸோ இந்த மாதம் உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. கடன் இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு யாராவது கொடுத்தீங்கன்னா உறுதியாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். என்னன்னே தெரியாது. ட்ரீட்மெண்ட் போவீங்க, பார்ப்பீங்க, ஸ்கேன் எடுப்பீங்க, எக்ஸ்ரே எடுப்பீங்க, என்ன சொல்லணும்னா ஒரு மிஷினுக்குள்ளே போய் தலையை விடுவாங்கம்பாங்கள்ல, அது மாதிரி எல்லா பாகத்தையும் கொண்டு போய் விட்டாச்சு மிஷினுக்குள்ளே. வெளியே வரும்போது ஒன்றுமே இல்லைங்க அப்படிம்பாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு 15,000 போச்சு. என்னடா போன மாதம் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த செலவழித்தேன், அப்புறம் இந்த செலவும் ஒரு செலவழித்தேன். அப்போ ஒன்லி மருத்துவ செலவுக்காக உங்களுக்காக அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்காக செலவழித்து அதை செவி சாய்க்க முடியல உங்களால். அப்போ அந்த நிலை மாறப்போகுது. உடல் ரீதியான உள்ள பிரச்சனை உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்துக்கோ ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அது சரியாயிடும். ஒரு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய மிதுன ராசிக்கு கிடைக்க போகுது. வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. வேலை இல்லைங்கிற ஒரு வார்த்தை வராதுங்க. ஏன்னா 6ஆம் இடம் வேலையும் குறிக்கும். வேலையில் நிறைய தடுமாற்றத்தை சந்திக்கிங்க. நீங்கள் பல பேருக்கு ஐடியா கொடுக்கும்போது, பல பேருக்கு கற்றுக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரல. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால் வந்து சரியான ஒரு தீர்மானமான முடிவு எடுக்க முடியல. ஒரு பதற்றத்தை கொடுத்துருச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போது. உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டு. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது சிக்கல்கள் இருக்குன்னா அதுவும் மாறிடும். கவலையப்படாதீங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளியே அதான் சொன்னால் கொஞ்சமாச்சும் சரியாயிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வீண் பழி, தேவையில்லாத பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, நீங்கள் தப்பே பண்ணலை, உங்கள் மேலே பழி சுமத்தி இருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் செய்யவில்லை, சூழ்ச்சியினால் உருவாக்கப்பட்டதுங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த டிசம்பர் மாதம். இதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா 26 உங்களுக்கு தான். அதில் எந்த மாற்றம் முடியாது. ஏற்றம், மகிழ்ச்சி, நிலையான தன்மை, மன நிம்மதி அனைத்தும் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கின்றது. பயன்படுத்திக்கும்.
மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் 2025 நிறைய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல வாய்ப்புகள் இருந்தாலும் அதை சரிவர செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. அம்மா அப்பா நிறைய ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு திறமை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருந்தாலும் அந்த சூழ்நிலை கைதியாக இருக்கும்போது சில இடத்துல உங்களால இன்வால்வ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதிரியாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். கடந்த காலத்துல வெளியூர் வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கும். அம்மா அப்பா உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. இதனால இவர்களை விட்டு எப்படி போறது அப்படின்ற ஒரு அமைப்புலயே பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. இப்போ அவர்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதம். அதனால உங்களுக்கு வர வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதிரியாக வாய்ப்புகளை 100% பயன்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில தான் இந்த மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம குரு இருந்தாலும் சில அவ்வப்போது சில ஏமாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பணம் ரீதியான ஏமாற்றம். அந்த ஜென்ம குரு அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி ஜென்ம சனி 3 மடங்காக இழப்புகளை கொடுக்குமோ, இந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா 1 மடங்கு கண்டிப்பான ஒரு இழப்புகளை கொடுக்கும். அதே சமயம் அந்த இழப்புகள் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான ஒரு இழப்புகளாக தான் இருக்கும். எந்த இடத்துல நீங்க தவறு செய்றீங்க அப்படின்றத உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு குருவாக தான் அந்த ஜென்ம குரு அப்படின்றது பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால கடந்த 1 வருடங்களாகவே பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் நிறைய தவறுகள் செய்து அதுல அவமானங்களை அனுபவிச்சு அடுத்து அந்த இடத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். இந்த குருவாகப்பட்டவர் இப்போ 3 கிரகங்களை பார்க்கறதுனால சமசப்தம பார்வையாக அந்த சூரியன், செவ்வாய், அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், இந்த 3 கிரகங்களையும் பார்க்கறதுனால வருமானம் சம்பந்தப்பட்ட நிறைய மாற்றங்களும் வருமானம் சம்பந்தப்பட்ட நிறைய முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம். அதே சமயத்துல ஆடம்பர ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு தருணம். ரொம்ப ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு மாதம். கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்களுக்கு பிறகு இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில இருக்க போறீங்க. உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், வேலை சம்பந்தப்பட்ட உயர் பதவிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல அந்த உயர் பதவிகள் கிடைக்காம போனா கூட அதை நினைத்து வருத்தப்படாத ஒரு மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய அந்த உயர் பதவிகள்னால ஒரு வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு உயரத்தை அடைந்த ஒரு மனநிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது முக்கியமாக பொருந்தக்கூடிய ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சியையும், அரசாங்க உத்தியோகத்துக்காக தயாராகக்கூடியவர்கள் நிறைய வெற்றி வாய்ப்பையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய இளைஞர்கள், அதாவது 20 வயசுல இருந்து அந்த 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அந்த அரசாங்க தேர்வுகளை எழுதியிருந்தீங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தேர்வுகளை எழுதுறதுக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த தேர்வுகளை எல்லாம் எழுதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் தற்காலிகமாக இருந்த அந்த வேலை வாய்ப்புகள் இனி வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து நிரந்தர வேலை வாய்ப்புகளாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இதுவரைக்கும் இந்த அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்த்தவர்கள் அதிகப்படியான இடமாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு இடத்துல உங்களை 1 வருஷம் போட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு அடுத்த வருஷமே மாற்றக்கூடிய ஒரு தருணம். 3 வருஷத்திற்கு ஒரு வாட்டி மாற்றக்கூடிய உங்க வேலைகளை வருடத்திற்கு ஒரு முறை மாற்றக்கூடிய ஒரு பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எதற்காக உங்களை இடமாற்றம் செய்யறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளினுடைய தீவிரம் அறியாமலேயே இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிறைவேறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய மாற்றங்கள், திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளும், திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல இருந்து நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம்
திருமண உறவுகள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ அவர்கள் உங்கள் மீது காட்டுகின்ற ஒரு பாசத்தினால உங்களுக்கும் அவர்கள் மீது ஒரு நல்ல ஒரு அன்பு, ஒரு அக்கறை இதெல்லாமே வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. ஒரு ஏளனமாக அந்த திருமண உறவுகள் சார்ந்த உறவுகள் பாத்தீங்கன்னா ஒரு ஏளனமாக உங்களை எப்போதுமே பேசியிருப்பாங்க. உங்க கலத்திரம், அதாவது கணவன் மனைவி உறவுகள் பாத்தீங்கன்னா ஒரு மாமனார் மாமியாரோ இல்ல மைத்துனரோ இந்த மாதிரியான ஒரு உறவுகள்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களை மதிச்சிருக்க கூட மாட்டாங்க அவங்களுடைய சார்பாக. ஆனா இந்த மாதத்துல இருந்து அந்த ஒரு உறவுகள் மீதான, குடும்ப வாழ்க்கை மீதான ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான உற்பத்தி சார்ந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளும், அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், லாயர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் துறையில இருக்கக்கூடியவர்கள், அட்வொகேட்ஸ், இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய வேலை சுமை அப்படின்றது அதிகமாக இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனலிசத்தை காமிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அப்படி கடுமையான ஒரு வேலை பளு அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துல எல்லாம். இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு, ஒரு ஓய்வே இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கும். ஒரு சாட்டர்டே சண்டே கூட ஓய்வு இருக்காது. அப்படியே ஓய்வு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த நேரமும் இடைவிடாமல் ஒரு தொலைபேசியில உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கிளையன்ஸோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களை ஒரு ஓய்வில்லாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி இருப்பாங்க. இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விவாகரத்து வழக்குகள்ல அதுல இருந்து ஒரு தீர்ப்புகள் அப்படின்றது வரும். விவாகரத்து அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக விவாகரத்து வழக்குகள்ல டிராவல் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தான் அதுல இருந்து நிவர்த்தி, அதுல இருந்து அந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணம், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, அடுத்த ஒரு பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது. இந்த காலகட்டம் சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியே சொத்துக்கள் வாங்க நீங்க முயற்சி பண்ணாலும் அதனுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸை ரொம்ப கவனமாக நீங்க அதாவது ரீட் பண்ணணும். அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸை பார்க்காம ஒரு என்ன சொல்றது, கண்ணுக்கு மறைக்கும். எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரியாக நீங்க அந்த பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை ஒரு நோட் போட்டு எழுதிட்டு வாங்க. இந்த பத்திரம், இந்த பத்திரம் என்னென்னதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவை இல்லை அப்படின்ற மாதிரியாக ஒரு நோட் போட்டு எழுதிட்டு அதுல டிக் பண்ணிட்டு வாங்க. அப்படின்னா தான் அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே டேலி ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க சும்மா ஓரலா பார்க்கும்போது இந்த மாதத்துல வாங்கக்கூடிய சொத்துக்கள் மிக பெரிய அளவுக்கு பிரச்சனையையும், அதன் மூலமாக கடன் வாங்கும்போது அதுல கொஞ்சம் டிலேவும் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து தகப்பனாரினுடைய தொழிலை சொந்தமாக்குவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். இந்த மாதம் இந்த மிதுன ராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஒரு 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் பண்ணும்போது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மிதுன ராசி இயற்கையிலே அறிவாளி, சரியான ஷார்ப் மைண்டாக இருப்பீங்க, ஜாலியான கேரக்டர். எவ்வளவு அடித்தாலும் அதை மேனேஜ் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம். கிருஷ்ணர் பிறந்த ராசி, அவரை மாதிரியே ஒரு ஜாலியான கேரக்டர். சரிங்களா? நல்ல விஷயத்தில் சொல்கிறேன். என்னென்னா உங்களுக்கு எப்படி இந்த 2025 நல்லா இருந்ததுங்க. ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டிலே இருந்தார். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாக்பாட் ராசி. இந்த வருஷம் உங்களுக்கு நிஜமாலே ஒரு சூப்பரான வருஷம். நடுவில் அதிசாரம் கூட உங்கள் 2வது வீட்டுக்கு போயிட்டு வந்தார். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 2 மாதத்துலலாம் கொஞ்சம் கையில் காசெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். சரியா? இப்போ திருப்பியும் வக்ரம் அடைஞ்சு திருப்பி உங்கள் வீட்டுள்ளே வந்திருக்காரு. இன்னும் நிறைய நல்லது நடக்கும். இப்போ சில பேர் சொன்னீங்க இந்த லாஸ்ட் 6 மாதம் எனக்கு சில விஷயம்லாம் நடக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குலாம் இந்த மாதம் நடக்கும். இந்த மாதம் இதுக்கப்புறமா நிறைய நடக்கும். சரிங்களா? என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும்ன்றதை நம்ம சொல்லலாம். கவனிச்சுட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ராசி ஓவராலாகவே நல்லாயிருக்கு.
கையில் பணம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், வேறு என்ன ஜாலி தான். இப்போ 3ஆம் வீடு கேது இருக்கிறதுனால இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே மிதுன ராசி நல்லா படிப்பாங்க, ஷார்ப்பாக இருப்பாங்க, எக்ஸாம்லாம் நல்லா வின் பண்ணுவாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேது பகவான் இருக்கார், நிறைய ரொம்ப காலத்துக்கு கொஞ்ச நாள் இருக்க போகிறாரு. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அப்ளிகேஷன் என்ன போடுறீங்க, வேலைக்கு அப்ளிகேஷன் போட போகிறீங்க, எக்ஸாம்ஸ்க்கு போட போகிறீங்க. நம்ம மிதுன ராசியில் இருக்கவங்க நிறைய பேர் நீதித்துறையிலலாம் இருப்பீங்க, வக்கீலா, அக்கௌண்டன்ஸாக, இந்த பிரெயின் யூஸ் பண்ணுற நிறைய ஃபீல்டில் இருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய வேலை பண்ணுங்கள். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டபுள் ட்ரிபிள் டைம் செக் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் மைண்ட் விஷயமாகவும் டாக்குமெண்ட் விஷயமாகவும் நிறைய இஷ்யூஸ் வரும். உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணுறதுனா, ஒரு ராஜகணபதி ஃபோட்டோவை வந்து உங்களோட வால்பேப்பரை வச்சுக்கோங்க, உங்கள் ஆஃபீஸ் டெஸ்கில் வச்சுக்கோங்க, ஒரு அருகம்பில்லை பேக்கில் போட்டுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா கீழே இருக்க என் நம்பரை கன்சல்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் தரோம். ஏன்னா அது உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியாக நிறைய மாறும். சரிங்களா? 4ஆம் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுனா கொஞ்சம் யோசித்து பொறுமையாக வாங்குங்க. ஏன்னா சனி பவன் பார்க்குறதுனால அந்தளவு காலகட்டம் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இல்லை சார் கையில் காசு வந்திருக்கு, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும்னா ஜோதிடர் அன்னைக்கு எந்த கலரில் எனக்கு வண்டி வாங்கினா நல்லது, என்ன நம்பரில் வாங்கினா நல்லது, நீங்கள் எந்த வீடு எந்த திசையில் வாங்கினா நல்லதுன்றது ஜோதிடரை கேட்டு பண்ணிங்கன்னா சூப்பர். 5ஆம் வீடு ஃபேமிலி விஷயத்தில் சூப்பராக இருக்குது டைம். அதுவும் பசங்களோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுற சூழ்நிலை வரும். முக்கியமாக குலதெய்வம் கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க. யாராவது வெளியூரில் இருக்கீங்க, ட்ராவல் பண்ணி போயிட்டு வரனா பசங்க குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோவில் போங்க இந்த மாதம், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கோவில் குடும்பத்தோடு கோவில் போக போக சந்தோஷம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப அழகான மெமரிங்க. எனக்கு 3 வயசில் அப்பா அம்மாவோட கோவில் போனதான் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் அந்த நல்ல மெமரிஸ் இருக்கும். அது எவ்வளவு சேர்க்க முடியும் இந்த நல்ல டைமில் சேருங்க. 6ஆம் வீடு கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்திருக்கும். அது எல்லாமே ஒரு டிசம்பர் 16க்கு அப்புறம் சரியாயிடும். ஏன்னா கோல்டுலாம் வரும். ஜென்ரலாக மிதுன ராசிக்கு இந்த நிறைய லங்ஸு சம்மந்தமாக, ப்ரீத்திங் சம்மந்தமாக, ஸ்கின் அலர்ஜிலாம் லைட்டாக வரும். அந்த ராசி எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு அந்த ராசியில். ஸோ ஏன்னா இந்த இப்போ வேறு கிளைமேட்டு சேஞ்ச் ஆக போகுது, கோல்டு கிளைமேட் வருது. அந்த வீசிங் இருக்கவங்களோ இல்லை ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கவங்கன்னா உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை போடணுன்றதில் கை வைத்தியமும் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு ஸோ உடல்நிலையை நீங்கள் சாப்பாடு விஷயம் கை வைத்தியம் கோயிலில் கொஞ்சம் கையில் இருந்தாலே நம்ம வந்து தப்பிச்சுக்கலாங்க. சரியா? 7ஆம் வீட்டில் குரு பார்க்குறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ஸ்மூத் அண்டர்ஸ்டாண்டிங் போகும். ஆஃபீஸ்லேயும் உங்கள் கொலீக்ஸ் பார்ட்னர்ஸோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போகும். நம்ம சொன்ன அந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்க டைம் மிதுனத்துக்கு, என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் 8ஆம் வீடும் அதே மாதிரி தான். நீங்கள் கடன் வாங்கணும் கடன் கொடுக்கணும்னா நல்ல டைம். ஏன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கு இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க, 1 மாதத்துக்குலாம் சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ரொட்டேஷன் மாதிரி. அதெல்லாம் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அதுக்கு ஏதோ கடன் வாங்கி நான் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கடன் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதை மீறி வாங்கணுன்னாலும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு நெட் பேங்கிங்கோ நெட் ட்ரான்ஸ்ஃபரோ ஏதோ ஒரு கடை நீங்கள் 1 மாதத்துக்கு வாடகை எடுக்க போகிறீங்கன்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் ரிட்டன் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்டேஷன் இருந்தால் தப்பிச்சுக்கலாம். சரி, 9ஆம் வீடும் சூப்பராக இருக்குது. குருமார்களை போய் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு உங்களை பார்க்குறதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்லது சொல்கிற உங்களுடைய சீனியர்ஸோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அங்கிள் இருப்பார், நல்லது சொல்லியிருப்பார், ரொம்ப நாள் பேசாமல் இருப்பீங்க, அவங்களாம் ஃபோன் பண்ணி ஒரு வீடியோ கால் வந்து அவங்க பார்வை உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சகல நல்லதும் நடக்கும். சரிங்களா? அண்ட் தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நான் ஜாலியாக கொண்டு போகிறது. நம்மக்கிட்ட சண்டை போடுறேன்னே இருந்தாலும் அவங்க மேலே தோலை கைப்பிட்டு ஒரு டீ கிடைக்கிறதோ கூப்பிட்டு போயிட்டு வாங்க, எல்லாமே சரியாகும். அண்ட் 12ஆம் வீடும் சுப செலவுகள் வர இருக்குது. சொன்னது தான், காசு கையில் வரும். கரெக்டானதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல விஷயமாக மாறிடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக சூப்பராக இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது. வர காசை கரெக்டாக செலவு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 2025 நம்மளுக்கு சூப்பராக இருந்தது. இந்த டிசம்பர் மாதம் டபுள் சூப்பராக இருக்கும்.
இந்த 2026 எல்லாருக்கும் ட்ரிபிள் சூப்பராக இருக்க. வாழ்க வளமுடன். தெய்வ வழிபாடுனா கிருஷ்ணர் பெருமாள் தெய்வ வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். நடராஜர் இது புதன்கிழமையில் போயிட்டு வழிபட்டுட்டு வர ரொம்ப நல்லாயிருக்கும். சிவபெருமானாக இருந்தால் துளசி இலை, பெருமாளாக இருந்தால் சிவபெருமானாக இருந்தால் வில்வ இலை, பெருமாளாக இருந்தால் துளசி இலை இதை கொடுத்து வழிபட்டுவாங்க. எல்லாமே சகலமும் வெற்றி அடையும். ஸோ இப்போ நம்ம ராசிக்கான எல்லா நல்ல விஷயங்களும் பார்த்தோங்க. நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், நமக்கான பண தேவைகள் எப்படி இருக்குது, கடன் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, ஹெல்த் எப்படி இருக்கும், இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது எப்படி இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், எல்லாமே பார்த்தோம். ஏன்னா இந்த மாதம் வந்து இந்த குரு வக்ர பயிற்சியில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா கடகத்துலேருந்து மிதுனத்துள்ள வராரு, 5ஆம் தேதி வராரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மாறுதல் வரும். மார்கழி மாதத்தில் வந்து சூரியனும் செவ்வாயும் வீடு மாறுறாங்க. ஸோ அதனால் பலன்கள் மாறும். அதை வச்சு தான் உங்கள் எல்லாருக்குமே என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம ஓவராலாக சொல்லியிருக்கோம். இதில் வந்து என்னென்ன தெய்வத்தை வழிபடணும், எப்படி வழிபடணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இதை எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வந்து நம்ம ஒரு பொதுவான ஜாதகமாக எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இப்போ ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு ராசிக்கும் பல கோடி மக்கள் இருக்காங்க. சரிங்களா? எல்லாருக்குமே 100% அக்யூரேட்டாக மேட்ச் ஆகணும் அப்படி யாராலையுமே சொல்ல முடியாது. பொதுவாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே எல்லாருக்குமே மேட்ச் ஆகும். இது மேட்ச் ஆகலை. இதை தாண்டி எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, இதை தாண்டி எனக்கு கேள்விகள் இருக்குன்னா கீழே நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் கஷ்டம் இருக்குது சார், எனக்கு இன்னும் பண பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம தன ஆகர்ஷண வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அதை தாராளமாக எடுத்துக்கலாம். தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தானியங்கள், கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படிலாம் நம்ம சரி பண்ணிக்க முடியுன்ற பயிற்சிகள் நடத்திட்டுருக்கோம். ஜாதகம் கேட்குறதுனால மட்டும் சரியாகாது, அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்துக்கணும். இப்போ நம்ம சொன்ன சாமிங்களை கும்பிடணும், அந்த நாட்களில் கும்பிடணும். இந்த பயிற்சிகள் எடுத்து பண்ண நீங்கள் இந்த பிரச்சனைகள் கம்மியாகி நம்ம எல்லாருமே மேலே வருவோம். ஸோ இந்த வருஷம் இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்கும் சூப்பராக அமையும். அடுத்த 2026க்கு நம்ம எல்லாருமே சீக்கிரம் பார்ப்போம். எல்லாருக்கும் வாழ்க வளமுடன்.